ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஸ்டைலில் நண்டு தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு வந்து கட் பண்ணி நான் வதக்கி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். 2 தக்காளியையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 2-3 வரமிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், மிளகுத்தூள், கலருக்கு காஷ்மீரி சில்லி மிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த நண்டு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் 2 ஸ்பூன் அளவுக்கு, மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த நண்டில் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நண்டு வேக வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா அதுலேருந்து தண்ணி நிறையா வரும். ஸோ என்னோட ஸ்டைலில் நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி நண்டு தொக்கு, நண்டு ரசம் வச்சு கொடுக்கும்போது அந்த சளியெல்லாம் காணாமல் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.